சீரியஸ்லி செம்மையாக வலிக்குதுங்க. எப்படிங்க கேர்ள்ஸ் பண்ணுறீங்க இதெல்லாம்? ஹாய், வாட் ஹேப்பன்ஸ் வென் பாய்ஸ் யூஸ் வீட்? அதாவது பாய்ஸ் வந்து இந்த வீட் வேக்சிங் இருக்கு இல்லையா, ஹேர் ரிமூவல், ஸோ இது யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். என்ன ஆகும்னு தெரியும், ஐ மீன் ஹேர் வந்து ரிமூவ் ஆகும், பட் எவ்வளோ வலிக்கும், ஹவு பெயின்ஃபுல் இட் இஸ் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் 5 days 4 days ஒன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நிறைய கேர்ள்ஸ் வந்து இந்த மாதிரி வேக்சிங் ஸ்ட்ரிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அது எவ்வளோ வலிக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த வீடியோவில் எனக்கு தெரிய போகுது. ஸோ நான் இது லைவாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரீஜனில் இருக்க இந்த ஹேர் மட்டும்தான் நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ், எவ்வளோ வலிக்கும் அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை தவிர என் ஹேரை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறதுக்காகலாம் இல்லை. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம இதை யூஸ் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் நான் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட இந்த வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸு 100 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். வெறும் 8 ஸ்ட்ரிப்ஸ் தான் இருக்கும். டெஸ்டிங் பர்பஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கம்மி ரேட்லேயே, அதாவது நிறையா ஸ்ட்ரிப்ஸ் இல்லாமல் வேஸ்ட் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு கம்மியாக தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2 டிஷ்யூஸ் வந்து வந்துடும். இது வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வேக்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், அதுக்கப்புறம் இந்த மாதிரி 4 ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். நான் ஆர்டர் பண்ணது வந்து ஆக்சுவலி 8 ஸ்ட்ரிப்ஸ், பட் இதில் 4 தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது ஒன்றுலேயுமே 2 இருக்கும். இதை பிரிச்சிங்க அப்படின்னா இந்த பக்கம் 1 அந்த பக்கம் 1 வரும். ஸோ அதனால தான் வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வந்து 8 ஆகுது. ஸோ இப்போ நான் அதை அப்ளை பண்ண போகிறேன். எவ்வளோ வலிக்க போகுது தெரியல, பார்ப்போம். ஸோ இப்போ இந்த வேக்சிங் ஸ்ட்ரிப்ஸை வந்து நான் பிரிக்கிறேன். டன். ஸோ இப்போது இதை யூஸ் பண்ணி இந்த ஹேரை மட்டும் தான் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். வேறு எங்கேயும் நான் ஹேர் ரிமூவ் பண்ண விரும்பலை. ஸோ ஹேரோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா சீவுற அளவுக்கு இருக்குது, கோம் பண்ணுற அளவுக்கு வந்து நிறைய ஹேர்ஸ் இருக்குது. ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரோட க்ரோத் டைரக்ஷனை நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. ஹேர் வந்து எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இந்த பக்கம், அதாவது ஹேர் க்ரோத் டைரக்ஷன் வந்து இந்த பக்கம் இருக்குது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், இந்த டைரக்ஷனில் ஹேர் க்ரோத் இருக்குது. ஸோ இப்போ ஸ்டிக் பண்ணிவிட்டேன். ஹேரோட க்ரோத் டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்குன்னா இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த பக்கம் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணுங்கள். ஸோ டுவர்ட்ஸ் த க்ரோத் ஆஃப் த ஹேர். ஓகே, டன். ரொம்ப நேரம்லாம் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது உங்கள் ஹேரோட ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் நீங்கள் பீல் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக எடுக்கணும் அப்படின்னு தான் நான் படித்தேன், இல்லைனா பயங்கரமாக வலிக்குன்ற மாதிரி சொன்னாங்க எல்லோரும். ஸோ இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணுறேன். செம்ம பெயின்ஃபுல் இது எடுக்கும்போது. ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஹேர் வந்து ரிமூவ் ஆகிருக்கு. இப்போ செம்ம வலி. ஆனால் சீரியஸ்லி இப்போ என் கை வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ என் கை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நல்லா பலன்னு இருக்குது. இந்த இடத்துல இருந்த ஹேர் ஃபுல்லாத்தையும் அப்படியே ரிமூவ் பண்ணிருச்சு. இங்கே வந்து நான் ஒழுங்காக அப்ளை பண்ணல, ஏன்னா இந்த எட்ஜ் அப்படிங்கிறதுனால ஒழுங்காக அப்ளை பண்ணல. ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல ரிமூவ் ஆகலை. ஆனால் செம்ம வலி சீரியஸ்லி. எப்படி தான் கேர்ள்ஸ் வந்து இது அடிக்கடி லைக் வீக்லிலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இதையே நான் மறுபடியும் இந்த இடத்துல வந்து ஹேர் ரிமூவ் ஆகிருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல திருப்பியும் இங்கே வச்சு நான் அதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நல்லா ஒட்டிருச்சு. இப்போ திருப்பி பீல் பண்ண போகிறேன். ஸோ எடுக்கலாம். சீரியஸ்லி செம்மையாக வலிக்குதுங்க. எப்படிங்க கேர்ள்ஸ் பண்ணுறீங்க இதெல்லாம்? எனக்கு தெரிஞ்சு எனக்கு நிறையா ஹேர் இருந்ததுனால பயங்கரமாக வலிக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் எய்ட் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிவிட்டு பண்ணியிருக்கணும் போல். பயங்கர வலி ஆனால் சீரியஸ்லி. ஸோ இப்போ வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நல்லா வளன்னு இருக்கா? ஸோ பயங்கர பெயின்ஃபுல்லுங்க சீரியஸ்லி. பாவம் கேர்ள்ஸ், எப்படி தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரில. அண்ட் அது போக த்ரெட்டிங் பண்ணும்போது நான் வலிக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எவ்ரி கேர்ள் இஸ் பியூட்டிஃபுல் இன் ஹர் ஓன் வே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லா பொண்ணுங்களும் எல்லா விதத்துலையும் வந்து ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக அழகாக தான் இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பிசுன்னு இருக்குது, ஸ்டிக்கியாக. ஸோ இப்போது இந்த வைப்ஸ் இருக்கு இல்லையா, ஃபினிஷிங் வைப்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். என்னடா இதுவும் ஒட்டிக்கிச்சு, இதுவும் வலிக்குமோ? இல்லைங்க, வலிக்கலைங்க, பயந்துட்டு இதுவும் போய் ஒட்டிக்கிட்டோன்னு. ஸோ இது வந்து துடைக்கிறதுக்காக தான். நீங்கள் எனக்கு தெரிஞ்ச கோகோனட் ஆயிலே வந்து யூஸ் பண்ணலாம். இதுவுமே ஆயிலியாக தான் இருக்குது, பட் கொடுத்துட்டாங்க, வேஸ்ட்டாக போகுதுன்னு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த 2 கைக்கும் நான் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இந்த கையில் எவ்வளோ முடி இருக்குது இங்கே, அண்ட் இந்த பக்கம் எவ்வளோ வலிச்சு எடுத்திருக்கேன் அப்படின்னு. அதுவும் நிறையா முடி இருந்துச்சுங்க, செம்மையாக வலிச்சுது சீரியஸ்லி. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு கேர்ள்ஸ்.
ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. கேர்ள்ஸ்லாம் நிஜமாகவே கிரேட்டுங்க. அதே ஆரி ப்ரோ ஸ்டைலில் சொல்லணும்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு ராயல் சல்யூட். ஸோ ஏன்னா எவ்வளோ வலிங்க, ஒரு பையன் எனக்கே வந்து இவ்வளோ வலிக்குது. இது தாண்டி இன்னும் நிறைய ஐப்ரோ த்ரெட்டிங்கு, அப்புறம் அதேமாதிரி ஹோல் பாடிக்கும் வந்து வேக்சிங் பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு பாட்லேயும் போட்டு தேய்ச்சிட்டு அப்படின்னு ரிமூவ் பண்ணும்போது எவ்வளோ வலிக்கும் உங்களுக்கு. நான் கூட ஃபாஸ்ட்டாக எழுத்துட்டா வலிக்காதுன்னு நினச்சேன், பார்த்தா பயங்கரமாக வலிக்குது. ஸோ இதே மாதிரி ஹோல் பாடிக்கும் அவங்க பண்ணணும் அவங்கள அழகுபடுத்திக்கிறதுக்காக. பட் அந்த மாதிரி தான் நீங்கள் அழகுபடுத்திக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஓகேனா அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். பட் இது எவ்வளோ வலிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், அதுக்காக இந்த வீடியோ பண்ணேன். பட் ரொம்பவே வலிக்குது. ஸோ மேபி பசங்க வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ வலிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ வலிக்கும் அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Shadik. Stay strong, stay positive.